الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم وقال النبي صلى الله عليه وسلم إن الدنيا حلوة حضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுவதாக. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனித்தவன், யாதொரு இணையுமற்றவன். இந்த உலகத்தில் எதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, என்னென்ன விடயங்களெல்லாம் நடக்கப் போகிறதோ அனைத்தையும் தெளிவாக அறிந்து நடத்தாட்டி கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. இவ்வுலகத்தின் இறுதி தூதராகவும் எம் அனைவருடைய தலைவராகவும் இந்த உலகத்தின் நேர் வழிகாட்டியாக வந்துதித்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாரின் தோழர்கள், தாபிஊன்கள், தாபிஉத் தாபிஈன்கள், அன்று தொட்டு இன்று வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் கருணையும் உண்டாகுவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் அறையில்லமா மஸ்ஜிதில் ஒன்று கூடிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா விடயங்களிலையும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்ற அடிப்படையில் நற்கட்டளை பிறப்பிக்குகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கென்று பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது சத்திய இஸ்லாமாக இருக்கிறது என்பதை குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. இஸ்லாத்தை தவிர இந்த சமுதாயத்திற்கு வேறு எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. யார் இந்த இஸ்லாத்தை தவிர உள்ள ஏனைய மார்க்கங்களையும் மதத்தையும் தன்னுடைய மதமாக, தங்களின் மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனில் நின்று அந்த மார்க்கம் மதம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரதி மினல் ஹாசிரீன், ஆஹிராவில் நஷ்டவாளியாக இந்த மனிதன் இருப்பான் என்பதையும் அல் குர்ஆன் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே இஸ்லாமிய அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனையும் சத்திய இஸ்லாத்தையும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருக்குரிய ஒரு மார்க்கமாக, இந்த குர்ஆன் அனைவருடைய வழிகாட்டியாக, அதனை போதிப்பதற்கு
அதனை சொல்லி காண்பிப்பதற்கு, ஓதி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தில் உள்ள முழு பேருக்கும் உரிய ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இல்லா திக்ரன் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய குர்ஆனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முழு பேருக்குரிய ஒரு ஞாபகிக்கக்கூடிய ஞாபகத்திலாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், இறக்கியிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் எமக்கு சொல்லி காண்பிக்குகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அவன் நேரான ஒரு வெற்றியான பாதையை அடைவதற்குரிய ஒரு வழி என்று சொல்லி சொன்னால் அது சத்திய இஸ்லாமாக இருக்கிறது. இதைத்தான் படைத்த கடவுள் அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அவனுடைய அடியார்களாகிய அவன் இஸ்லாமியராக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்நிய காவிர்களாக, சிங்களவர்களாக, தமிழர்களாக, கிறிஸ்டியர்களாக யாராக இருப்பினும் அவர்களுக்குரிய மார்க்கம் அதுதான், இஸ்லாம் தான் என்பதை குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் இறைநேசர்களே, உலகத்தில் கடைசி நபியாக வந்தவர்கள்தான் சையதுனா முஹம்மது பின் அப்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்திற்கோ, குறிப்பிட்ட ஒரு இனத்தவர்களுக்கோ, குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுக்கோ நபியாக அனுப்பப்படவில்லை. மாறாக அல்லாஹ்வின் அடியார்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைத்து நபர்களுக்கும் ஒரு ரசூலாக, ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களை அனுப்பி அந்த அவர்கள் இருக்கக்கூடிய, பேசக்கூடிய அழகான அந்த அரபு பாஷையிலே அல்லாஹ் நபி அவர்களுக்கு அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்குகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்னா, நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை இறக்கியதெல்லாம் லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த மக்களுக்கு இறங்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் தெளிவாக விளக்கமாக சமுதாயம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கு போதிப்பதற்குத்தான் நபியே உங்களை தேர்வு செய்து உங்களுக்கு இறக்கினோம் என்பதாக அல் குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சொல்லி காண்பிக்குகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன் இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதாக சொல்கிறது. அல்லாஹ் தஆலா உங்களை எப்படி படைச்சான்? இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஆண் பெண்ணிலிருந்து ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து சிருஷ்டித்து அவர்களிலிருந்து அம்மையார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உண்டாக்குகிறான். இந்த உலகத்தில் உலகம் உண்டானதிலிருந்து இதுவரைக்கும் காணப்படக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பிச்சலங்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய சந்ததிகள் என்ற விஷயத்தில் இரண்டாம் கருத்தே கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, அத்தனை சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலத்திற்கும் அவருடைய நபிமார்களை அனுப்பி அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு வேதங்களையும் அல்லாஹ் தஆலா அனுப்பி சமுதாயத்தை அல்லாஹ் சீர் செய்து கொண்டே இருந்தான். அதே தொடரில் வந்தவர்கள்தான் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது பின் அப்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே ஒரு நபியாக வந்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு பின்னாலும் எந்த நபி கிடையாது. நபி அவர்கள் தான் இறுதி நபியாக, ஹாத்தமுன் நபியாக,
உலகத்துக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். எத்தனையோ பொய் நபிமார்கள் தோன்றினார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனையோ பொய் நபிமார்கள். சகோதரர்களே, இந்த பூமியில் அவர்கள் நிலையாக நின்றது கிடையாது. அல்லாஹ் அவர்களை அழித்து சரித்திரத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான். நபி அவர்கள் தான் கடைசி நபி. நபி அவருடைய போதனை தான் எல்லா சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய வழிபட வேண்டிய ஒன்று என்பதையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறான். இந்த அடிப்படையில் சூரா அல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய 49வது அத்தியாயம், அதிலே 18 வசனங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹுஜராத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த சூரா அல் ஹுஜராத் எமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான பாடம் என்னவென்று சொல்லி சொன்னால், நபி என்றால் யார், அல்லாஹ் என்றால் யார், ஒரு ஈமானிய மனிதனின் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய மரியாதை, அல்லாஹ் ரசூலுடைய கண்ணியம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சூரா அல் ஹுஜராத் தெளிவுபடுத்துகிறது. அதை தாண்டி செல்லும் பொழுது சகோதரர்களே, பெரியார்களே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? ஒரு இஸ்லாமிய சகோதரன் மறு சகோதரனுக்கு மத்தியில் சகோதரராக சகோதரத்துவத்தை பேணி வாழ வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள், இன்னல்கள், சச்சரவுகள் வரும் பொழுது அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக அழகிய முறையில் சூரா அல் ஹுஜராத் தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய நாம் எம்முடைய பேச்சுவார்த்தைகளை, புழக்கங்களை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? ஒரு சகோதரனுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அழகான பேரை கொண்டு அவரை அழைக்க வேண்டும். கேவலப்படுத்தக்கூடாது. 2ஆம் நம்பர் போடக்கூடாது. சகோதரிகளே, இஸ்லாத்திடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கோத்திரத்தையும் சமூகத்துடைய பிரிவுகளையும் ஆக்கியது. அதனுடைய சொல்றமா இல்லையா, குறைஷி குலத்தினர்கள், நம்முடைய அஜமியர்கள் மத்தியிலே பல கோத்திரங்களை நாம் உருவாக்கி இருக்குகிறோம். இதற்கெல்லாம் காரணம் லிதஆரஃபு, ஒரு அறிமுகத்திற்காக. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்கள் கிடையாது என்பதை அல் குர்ஆன் திட்டவட்டமாக அடித்து சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள் யார் என்று சொல்லி சொன்னால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கையானவர்கள், உங்களில் மேன்மையானவர்கள், உங்களில் மதிப்பு மரியாதைக்குரியவர்கள், கண்ணியவான்கள் யார் தெரியுமா? அல்லாஹுவை அஞ்சு பயந்து எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து வாழ்க்கையில் முற்படுத்தி வாழக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்பதை குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குர்ஆனுடைய வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸினூடாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்களே, நீங்கள் எல்லாம் ஆதமுடைய பிச்சலம், எல்லாருமே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை, அதிலிருந்து வந்தவர்கள். ஆதம் மண்ணில் படைக்கப்பட்டவர், நீங்கள் எல்லாம் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு மத்தியில் வம்சத்தை கொண்டு, குலத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு பெருமை பாராட்ட முடியாது, பெருமை கொள்ள முடியாது. எல்லாம் மண். சகோதரர்களே,
ஒரே அந்தஸ்தில் உள்ளவர்கள். உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு விடயத்தை கொண்டுதான் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதைத்தான் இறையச்சம் என்று ரசூலுல்லாஹ் முற்றுப்புள்ளிட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இறையச்சமாக நடக்குகிறார். இவர் தக்வாதாரி, இவர் அல்லாஹ்வை அஞ்சி பயப்படக்கூடியவர், இவர் தக்வால அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருக்கிறார். இதை சொல்லலாமே தவிர உலக அமைப்பில் யார் யாரையும் மிஞ்சியவர்கள் கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, குலத்தை கொண்டு உங்களுடைய வம்சத்தை கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர்களே, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்தஸ்து மலத்தை உருட்டும் வண்டுக்கு சமன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உங்களுடைய பெருமை பாராட்டி நடப்பதும், மக்களை மதிக்காது நடப்பதும், மக்களை தாழ்வாக எடை போடுவதும், மக்களை கீழ்த்தரமானவர்கள், நாம் எல்லாம் உயர்ந்த சாதி, நாம் எல்லாம் கண்ணியமானவர்கள் என்று பிரித்து பார்ப்பதும் எல்லாமே மண்ணறையை அடையும் வரைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தகாசுரிலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு அது ஈமானுடைய உறவு என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இதை கொண்டுதான் நீங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு மத்தியில் இரக்கமாக, அன்பாக, பரஸ்பரமாக, விட்டு கொடுப்போடு, மன்னிப்போடு உடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூனு இம்மா, பழிக்கு பழி வாங்காதீங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க. இன் அஹ்ஸனன் நாசு அஹ்ஸன்னா, மக்கள் நல்லா நடந்தா நாங்கள் நல்லா நடப்போம். மக்கள் எங்களோட கூடாத முறையில் நடந்தா நாங்களும் சொல்றோமா இல்லையா? அவன் அப்படி நடந்தா நாங்கள் கொஞ்சம் குறைச்சல் இல்லை, நாங்களும் அப்படித்தான் நடப்போம். அவர் எங்களுக்கு கேவலப்படுத்தினால் நாம் கேவலப்படுத்துவோம் என்று அந்த துணிச்சலோடு வாழக்கூடியவர்களே, இதெல்லாம் ஜாகிலியத்துடைய அறியாமை காலத்தின் பண்பாடு என்பதை ரசூலுல்லாஹ் அன்றே குளிதோடு பதித்து விட்டார்கள். இஸ்லாத்தில் இப்படி இல்லை. சொன்னார்கள், மக்களே, இந்த பண்பாட்டோடு இந்த பண்புகளோடு நிறைந்து வாழ்ந்த நீங்கள் தான் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் என்று அல் குர்ஆன் உங்களை பார்த்து சொல்கிறது, கேவலப்படுத்துகிறது. ஒருவருடைய உள்ளத்தில் என்னை விட மற்றவன் கொஞ்சம் அப்படின்ட்டு வந்துட்டால் அதுதான் பெருமைண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமை அடிப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சகோதரர்களே, உன்னிடத்திலேயே இருக்கக்கூடியது, உன்னை நீ சந்தித்தாலே நீ என்ன என்று உன்னுடைய அந்தரங்கம் உனக்கு தெளிவுபட்டுவிடும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது, ஒரு பெரியவரை பார்க்கும் பொழுது, அல்லாஹ் என்னை விட முன்னால இவரை தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை, அவனை சுஜூத் செய்யும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று நினையுங்கள். அவ்வாறு நினைத்து அவருக்கு மரியாதை செய்யுங்கள் என்பதாக இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு சிறியோரை பார்க்கும் பொழுது, என்னை விட வயதில் குறைந்தவர், பாவங்களை குறைவாக செய்திருப்பார் என்று அவர் மீது தெளிவான கண்ணோட்டத்தோடு இரக்க பார்வையோடு பாருங்கள் என்று உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் சொல்கிறது, ஏலண்டா அவனுக்கு இரக்கம் காட்டுறது ஒரு கண்ணியமான பணக்காரருடைய கடமை. சகோதரர்களே, நீ வசதி படைத்தால் உன்னுடைய கடமை ஏழைகளுக்கு நீ உதவி செய்வது. சுப்ஹானல்லாஹ். உனக்கு அல்லாஹ் தைரியத்தை தந்தால், உனக்கு அல்லாஹ் உடல் வலிமையை தந்தால் அதை கொண்டு நீ நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும். இது உனக்குரிய கடமை. சகோதரர்களே, பெரியார்களே,
ஒரு அனாதை இருக்கிறானா, அந்த அனாதையை கவனிப்பது உன்னுடைய கடமை. ஒரு விதவை புருஷனை அற்று, புருஷனை கணவனை இழந்து கஷ்டப்பட்டு நாளாந்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதவையை நீ கவனிக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சகோதரர்களே, பெரியார்களே, உனக்குரிய மதிப்பே வேற என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போன்று கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி புரிகிறது, ஏழை எளியோர்களை அவர்களுக்கு தான தர்மம் செய்கிறது, ஆறுதல் சொல்வது, சுப்ஹானல்லாஹ், ஆறுதல் சொல்வது, ஒரு நோயாளியை சந்திப்பது, ஒரு ஜனாசால கலந்து கொள்வது, மனிதன் எனக்கு தேவை என்று மனிதர்களோடு வாழக்கூடிய ஒரு எனிமல், ஒரு விலங்கு, மனிதன் சுப்ஹானல்லாஹ் பிரிக்க முடியாத ஒரு, எப்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, சுப்ஹானல்லாஹ், அவர் தக்வாதாரி, அவர் நோம்பாளி, அவர் ஹஜ்ஜை முடித்தவர். சகோதரிகளே, ஆனால் வாய்க்கு திரையில்லை, நடத்தையில் ஈமானும் பக்குவமும் இல்லை, இபாதத் வேண்டியமாயிருக்குது. அவர் பேச்சுக்கு கொண்டோல் இல்லை, கண்ட நின்ற மாதிரி திட்டுவார். அது பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அது அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கலாம். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சமுதாயத்தின் மான மரியாதையை குலைக்கக்கூடியவராக இருப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, இது இஸ்லாம் கூறக்கூடிய வழிமுறை கிடையாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகளை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதை எங்களோட உள்ளத்தில் இருக்கணும். நபி அவர்களுடைய ஒரு வார்த்தை என்றால் அதற்குரிய மரியாதை, சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ வழிபடுவாய் என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அதாஅனி ஃபக்கத் அதா அல்லாஹ். யார் அல்லாஹ்வை வழிபட்டு நடக்கிறார்களோ அவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஜும்ஆல கூட அடிக்கடி நாயகமருடைய பேர் உச்சரிக்கப்படுகிறது, சுப்ஹானல்லாஹ். எல்லாருமே அப்படியே வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்களே. சில உலமாக்களுடைய கருத்து தெரியுமா சகோதரிகளே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் எப்போதெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஸலவாத் ஓதுகிறது வாஜிப், கட்டாய கடமை. அது விடுவது குற்றத்துக்குரிய பாவம் என்பதாக இமாம் தஹாவி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அடிக்கடி ஸலவாத் ஓதிக்கொள்ளணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் ஏனைய இமாம்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை சரி ஸலவாத் ஓதிக்கொள்ளணும். நபி அவர்களுக்கு முன்னால் அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு இருந்த மரியாதை, சுப்ஹானல்லாஹ். சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் சொல்கிறாரு, நான் மரியாதையால் நபி அவர்களை என்னுடைய கண்ணை உயர்த்தி நான் பார்த்தது இல்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு மரியாதை, நபி அவர்கள் சொன்னால் உடனடியாக செய்யக்கூடிய அந்த ஈமானுடைய பக்குவம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு கூட்டம், இஸ்லாத்துக்கு வந்த ஒரு கூட்டத்திற்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக சொல்லுவதற்காக ஒரு அமீரை நியமிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் ஆலோசனை செய்யப்பட வேண்டிய ஒரு வேளையில் நபி அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா?
இந்த வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கூட்டத்தினர்களுக்கு காகா இப்னு மஅபத் என்று சொல்லக்கூடிய நபரை அமீராக ஆக்குங்கள் என்று சொல்கிறார். இவருக்கு எதிராக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அமீராக நியமியுங்கள் என்று சொல்லும் பொழுது வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் லா துகத்திமு பைன யதைல்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். நபிக்கு முன்னாலே, நபி பேசுறதற்கு முன்னாலே நீங்க யாரும் வாயை திறந்துடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் ஊமையாக மாறிவிடுகிறார்கள். ஒரு நபி அவர்கள், நபித்தோழர் அவர்கள், நபி அவருடைய சபையில் இந்த ஆயத்து இறங்குகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும், உங்களுடைய சத்தங்களை உயர்த்த வேண்டாம் என்று அந்த ஆயத்து இறங்கும் பொழுது ஃபௌக சௌத்தின் நபியி, நபியுடைய சத்தத்துக்கு மேலே அவருடைய சத்தத்தை உயர்த்திடக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாதின், உங்களில் சிலர்களோட சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி நபிக்கு முன்னால் பேசக்கூடாது என்ற ஆயத்து இறங்கி எச்சரிக்கை செய்கிறது. அப்படி பேசுவீர்கள் என்றால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழித்து விடப்படும். உங்களுக்கு தெரிய மாட்டீர்கள், இந்த விஷயத்துடைய யதார்த்தத்தை பாரத்தை விளங்கி கொள்ள மாட்டீர்கள் என்ற சூரா ஹுஜராத்துடைய ஆயத்து இறங்கும் பொழுது ஒரு நபித்தோழர், அவருடைய சத்தம் அதிகமாக இருந்தது, அவர் வீட்டிலே தங்கிவிட்டார். நபி அவர்கள் அவதானிக்கிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் அந்த நபித்தோழர் சபைக்கு வரவில்லை. சகோதரர்களே, எங்கே அந்த நபித்தோழர் என்று நபி அவர்கள் வினவும் பொழுது, யா ரசூலல்லாஹ் இப்படியாக பயந்து கொண்டு வீட்டிலே இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி அந்த நபித்தோழருக்கு சொல்கிறார்கள், இல்லை, அது உங்களுக்கு இறங்கப்பட்ட ஆயத்து கிடையாது. அவர் ஒரு பஷ்ஷிருஹு பில் ஜன்னா, சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் கூறுங்கள் என்று ஒரு நபித்தோழரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இதிலிருந்து நாமெல்லாம் படிப்பினை பெறுவது, சகோதரர்களே, இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விடயத்தை அல்லாஹ் ரசூல் பேசிவிட்டால், முடிவெடுத்து விட்டால், அல்லாஹ் ரசூல் என்று வந்தால் அடுத்த கட்டம் நாம் எதுவுமே பேசக்கூடாது. முதலாக அல்லாஹ்வுக்குரிய ரசூலுக்குரிய மரியாதை அதுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானுடைய பாடத்தை சொல்லித் தரும் பொழுது இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்துட்டா உங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமோ எந்த ஒரு ருக்ஸா அனுமதியுமோ கிடையாது நீங்கள் வாயை திறந்து பேசுறதுக்கு என்பதாக. அதை வல் யுசல்லிமு தஸ்லீமா, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த சூரா ஹுஜராத்தில் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக எமக்கு சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபையும் ஃபதபையனு, ஒருவர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு. இன்றைக்கு சகோதரிகளே, அந்த காலத்தில் ஒருவர் சந்திச்சா தான் ஒரு செய்தியை சொல்லலாம். இன்றைக்கு அப்படி இல்லை. செய்தியை பரப்புறதுக்கு பல ஊடகங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்ன்றாங்க, வைபர்ன்றாங்க, ஃபேஸ்புக்குன்றாங்க, சுபஹானல்லாஹ் மெசேஜ்ன்றாங்க. சர்வ சாதாரணமாக சின்ன ஃபோன் வச்சுக்கிறவனே மெசேஜில் பலருக்கு பல செய்தி அனுப்பிடலாம். கண்ணியமான சகோதரிகளே, ஒரே கோலில் ஆயிரக்கணக்கான பேரோட பேசலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, ஒரு செய்தி வந்தா அந்த செய்தி உண்மையான்னு பாருங்க, அதை விசாரியுங்கள், அதை என்னவென்று சரியா பிழையா என்று முடிவுக்கு வந்தால்தான் நீங்கள் அதில் அமல் செய்யலாம், முடிவெடுக்கலாம் என்ற விஷயத்தை அல் குர்ஆன் இந்த காலத்தில் இறங்கியதை போன்று எமக்கு மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. எல்லா குறுஞ்செய்திகளையும் எல்லா விடயங்களையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. செய்தி வருது, யாற்றையும் விசாரிக்கல, இவர் அவரோட கோபம், அவர் இவரோட கோபம், இதவர் அவரோட பகமை, அதை பற்றி எதுவுமே பேச இல்லை.
எதுவும் அவர் ஆராய்ச்சி செய்யவும் இல்லை, யாரிடத்திலையும் விசாரணை செய்யவும் இல்லை. அதை பலருக்கு சொல்லி இவர் அவருக்கு சொல்லி அது கதைகளுக்கு மத்தியில் திரிவடைந்து ஒரு சமூகத்தையே குளறுபடியாக ஆக்கக்கூடிய, குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தொட்டு காட்டுகிறது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழரை ஜகாத் வசூலிப்பதற்காக ஒரு கூட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவர் அந்த கூட்டத்திட்ட போகல, முன்னால உள்ள ஒரு மனக்கசப்பு குரோதத்தின் காரணமாக இடையிலே திரும்பிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, அந்த கூட்டம் ஜகாத்து தாரத்தை மறுக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்லி, ஜகாத்து தருவதை மறுக்குகிறார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கண்ணியமான சகோதரர்களே ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் இடத்துல போவையும் இல்லை, கதைக்கவும் இல்லை, இடையில திரும்பிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு ஜகாத் திறக்க மறுக்கிறாங்கண்டு. கண்ணியமான சகோதரர்களே, இவருடைய இந்த பேச்சுடைய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயாராக்கி, ஏன்னா ஜகாத்து கொடுக்கறது கடமை, வாஜிப், அதை மறுக்கிறாங்களா இருந்து அவங்களோட யுத்தம் புரியணும். அங்கே போய் பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமான ஜகாத்தை மறுக்கக்கூடிய எவரும் அங்கே இல்லை. மாறாக வசூலிப்பாளர்கள், ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்களை எதிர்பார்த்து அந்த மக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்து வியந்து போய்விடுகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான், இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபைன், செய்தியை பிழையாக சொல்பவனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர் ஃபாசி, கட்டவன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நீங்க ஒரு செய்தியை, இப்ப பெரிய பிறையுடைய விவகாரம் நடந்துச்சு, எத்தனையோ செய்திகள் சுப்ஹானல்லாஹ், மக்களுக்கு பெருநாள் கொண்டாடுவதா அல்லது கொண்டாடாமல் இருப்பதா, எத்தனையோ ஊடகங்கள் உறுதியாக திட்டமாக நாளை தினம் பெருநாள் இல்லை என்று அறிவித்துவிட்டு வாபஸ் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சகோதரர்களே. சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பிழையான செய்தியை சொல்வது அது மிக கெட்ட தன்மை. அதை சொல்லக்கூடியவன் கெட்டவன். அதை நம்ம ஆய்வு பண்ணாமல் அதனை அமல் செய்ய முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதால் பெரியான் துசீபு கோமம் பிஜஹாலா, அறியாமையில் ஒரு கூட்டத்தை நீங்கள் அப்படியோ முடக்கி விடுவீர்கள், அடித்து விடுவீர்கள், ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுவீர்கள் என்பதாக குர்ஆன் திட்ட தெளிவாக எமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த ஒரு ஆயத்திலே சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஒரு கூட்டம் மற்றுமோர் கூட்டத்தை பரிகாசிக்க வேண்டாம். ஒதுக்கி வைக்கிறது, கேவலமாக பார்க்கிறது, அவங்கள சமத்துவப்படுத்துறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் கூடாத விஷயம். ஒரு ஈமான்தாரி அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை விடைய ஓடுவது என்பது அவனுக்கு இருக்க முடியாத ஒரு தன்மை என்பதாக சொல்கிறது குர்ஆன். இருக்கக்கூடாது. ஒருவனை நீ உனக்கு சாதாரணமானவனாக, கீழ்த்தரமானவனாக மட்டம் தட்டி நீ பேசுவாய் என்றால் உன்னுடைய உள்ளத்தில் இருப்பது பெருமை, ஒரு கடுகளவு பெருமை உன்னிடத்தில் இருக்கும் என்றால் நீ சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். கேவலப்படுத்துறது, ஒரு சபையில் ஒருவர் கருத்தை சொல்ல முடியாது, ஏன் இவருக்குத்தான் பட்டம் பதவி இல்லாமல் இருக்குது. ஒரு சபையில் ஒருவர் அவருடைய கருத்தை சுதந்திரமாக பாவிக்க முடியாது. ஒரு திருமண சடங்கில் ஒருவர் தைரியமாக வந்து அமர முடியாது. இருக்கக்கூடியவர்களில் வந்து அவர் அழகாக சமத்துவமாக இருந்து சாப்பிட முடியாது. மக்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு விதமான அந்நிய கலாச்சாரத்தில் உருவாகிய ஒரு மனநோய் என்பதாக இந்த இடத்தில் நான் சொல்லி வைக்கிறேன். சகோதரிகளே, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி
எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே அமைப்பில் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாடம்தான் குர்ஆனும் ஹதீஸுமே சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்க இவரை பரிகாசிக்கிறீங்க, உங்களை விட அவர் அல்லாஹ் இடத்துல கண்ணியமானவராக இருக்கலாம். நீங்க உங்களோட பெரிய துனியால பெரிய அடிக்கையிலாண்டு கதைக்கிறீங்க, மட்டம் தட்டுறீங்க, எத்தனையோ பேர் உள்ளம் நொறுங்கலாம் சகோதரிகளே, அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா ரப்பு சொல்றான், உன்னை விட அவன் அல்லாஹ் இடத்துல கண்ணியமானவனாக இருக்கலாம். அதே கேவலத்தை சமுதாயம் இதை ஞாபகத்தில் கொள்வது கிடையாது. இன்று உலகத்தில் மற்றவன் கேவலப்பட்டால் என்ன, அவன் ஒதுக்கப்பட்டால் என்ன, அவனுடைய முகத்தில் மண் வாரி எறியப்பட்டால் என்ன, நான் சரியாக வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரனை வீண்தனமாக நீ பழிப்பா என்றால் நீ வீட்டுடைய நடுவையில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஒரு படி தாண்டி உன்னுடைய சகோதரன் படக்கூடிய அவல நிலையை, கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுவாய் என்றால் லா துதஹிர் ஷமாதத அஹீக, உன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்படக்கூடாது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். விரோதிகளின் கஷ்டத்தில் கூட தான் சந்தோஷப்பட மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, மற்றவனுடைய துன்பத்தில் நீ சந்தோஷப்படுகிறாய் என்றால், மற்றவனுடைய கஷ்டத்தில் நீ சந்தோஷப்படுகிறாய் என்றால் உனக்கு ஈமான் கிடையாது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், அவனுக்கு அல்லாஹ் அருள் செய்து ரஹமத் செய்து அவனுடைய கஷ்டத்தை அவனுடைய கேவலத்தை போக்கி நீ சந்தோஷப்பட்டாய் என்பதற்கு உனக்கு தண்டனையாக மாறி அல்லாஹ் உனக்கு தருவான். அல்லாஹு அக்பர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ கேவலத்தில் மிதந்து கிடப்பாய், நீ கவலையில் ஆழ்ந்து கிடப்பாய், நீ கஷ்டப்படுவாய், உனக்கு முறை கிடையாது. உன்னுடைய சகோதரன் உடன்பரவாதவனாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரே இஸ்லாமிய இரத்தத்தில் உள்ளவர்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரிகளே, குர்ஆன் சொல்கிறது, வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப். பட்ட பேர் சொல்லி அழைக்காதீங்க, உங்களோட அழகான பேரை வைங்க, அப்துல் ரஹ்மான் அப்துல்லான்னு பேரை வைங்க. அழகான பேர்களை கொண்டுதான் கியாமத்தில் நீங்களும் உங்களுடைய தந்தைமார்களும் அழைக்கப்படுவீர்கள். யாரும் பட்ட பேர் சூட்ட இயலாது. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ பட்ட பேர் இருக்குது. இன்றைக்கி ஜும்மால மிம்பரில் சொன்னால் எல்லாருமே சிரிச்சிட்டு போயிடுவீங்க. மிம்பருக்கு மரியாதை இல்லை சகோதரிகளே. அவ்வளோ பட்ட பேர்கள். அவரை விட்டுட்டு இங்கால கதைக்கிறது, அவரை சொல்லாமல் அவரை பட்ட பேரை சொல்றது, அவர் கேள்விப்பட்டால் அவருடைய உள்ளம் பாடி வதங்குகிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இந்த பட்ட பேர் வைக்கிற வேலையெல்லாம் சரி வராது. சில தாய்மார்கள் அவங்களுக்கே பிறந்த குழந்தைகளுக்கு பட்ட பேர் சூட்டக்கூடிய ஒரு கூடாத இருக்க முடியாத சில தன்மைகள் இருக்கிறது. சில தாய்மார்கள் பெற்ற குழந்தைகளுக்கு அவர்கள் ஒரு பட்ட பெயர்களை வைத்து விடுகிறார்கள். பின்னால் அந்த பிள்ளை அவதிப்படுகிறது. மக்களும் நண்பர்களும் அவர்களோடு சேர்ந்த சகோதரர்களும் அந்த பட்ட பெயரை கூறி அழைக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்கூடாக காணுகிறோம். யாரும் பட்ட பெயர் சொல்ல முடியாது. பட்ட பெயரை சொல்லி கூப்பிட்டு அழைப்பதை குர்ஆன் வன்மையாக தண்டிக்குது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இதெல்லாம் பாவமான செயல்கள். வமல்லம் யதுப் ஃபௌலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் அதிலிருந்து தௌபா செய்யவில்லையோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து சூரா ஹுஜராத் எமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்று என்னவென்று சொல்லி சொன்னால், ஈமான் கொண்டோர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் ஸன்னி, கண்ணங்கள்ல அதிகமானதை தவிந்து கொள்ளுங்க. இவர் அப்படி இவர் அப்படி, ஒரு இடத்துல சும்மா இருந்தாலே போதும் 10 எண்ணத்தை ஷைத்தான் கொண்டு வந்து போடுவான். சும்மா போக்கல ஒரு சாடையா பக்கத்தால் ஒரு பொம்பளை போனா கூட வேறவன் நினைப்பான், இவன் பொம்பளை புடியன், பொம்பளையை பார்க்குறான். இது ஷைத்தானின் மூலமாக உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணம் அமலை பாழாக்கி விடும், சமூகத்தை கூறு போட்டு விடும், சமூகத்தை பிரித்து விடும். எண்ணத்தை சீர் செய்து கொள்ளுங்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துன்னு பில் மூமினின கைரா, ஒரு மூமின் என்றால் நல்ல முறையில் எண்ணுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மூமினை பார்த்து எண்ணும் பொழுது நல்ல விஷயத்தை எண்ணுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பார்த்தா இப்படித்தான் வழங்குது இல்லை, 70 விதமான நல்லெண்ணங்களை போட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நல்லதுதான் நடந்துக்குன்னு உங்களோட உள்ளத்தை திருப்திப்படுத்தி உங்களோட ஈமான நஜிஸில் விழுந்துடாமல் உங்களை பாதுகாத்துக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, தப்பெண்ணம் உண்டாகக்கூடிய இடத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இத்தகு மவாதியத்துகம், நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, எங்களால் மக்கள் பாவியாகிற வழியையும் நாங்கள் வகுக்கக்கூடாது. ரோட்டில் போகிறீங்க, சேஞ்ச் பண்ணணும் உங்களோட பைசாவே மணியை, சாராய பாரில் போய் நீங்கள் மாற்றிடாதீங்க. சாராய பாரில் மாற்றக்கூடாது. ஏனென்றால் பார்க்கக்கூடியவர் நினைப்பார் இவர் ஏதோ ஒன்று அடிச்சிட்டு வாராருண்டு. ஆனால் இவர் போனது காசை மாற்றுவதற்கு போனது. நினைக்கிறாரு சாராயம் குடிச்சிட்டு வாராரு. இப்போ இவரால் அவர் பாவியாக ஆகிறாரு. நீங்கள் பானத்தையோ தண்ணீரையோ அருந்துவதென்றால் அதற்குரிய இடத்தை நீங்கள் சரியாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதே கட்டத்தில் பனைமரத்துக்கு கீழால் தென்னை மரத்துக்கு கீழால் இருந்து நீங்கள் அந்த பானத்தை குடிக்கிறீர்கள் என்றால் கல்லை குடிக்கிறான் என்று நினைத்து கொண்டு உங்களால் மற்றவன் பாவியாக மாறிக்கொண்டு போய்விடுவான். எனவே அந்த இடத்தை தவிந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அவளுக்கு பக்கத்திலும் போகக்கூடாது. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அதுதான் சட்டம் இருந்துச்சு. ரோட்டில் மகரமான ஆண் பெண்கள் கூட கதைக்க முடியாத சட்டத்தை ஹலீஃபா தானி 2ஆம் ஹலீஃபா உலகுக்கு அமுல்படுத்தினார்கள். ஏண்டா நீ உன்னை தங்கச்சோட தான் கதைப்பான், உன்னை பெரியம்மாவோட தான் கதைப்பான். ஆனால் பார்க்கிறவன் நினைப்பான் இவன் தப்பாக பெண்ணோட அந்நிய பெண்ணோட காய்ச்சி கொண்டு இருக்கிறான், ஏதோ ஒன்று கொள்வல் நடந்திருக்குது அப்படின்னு அவனை ஈமான ஃபசாத் ஆகிக்கொண்டே போவான். நபி அவருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது ஒரு மனைவி வந்து நபி அவர்களை கதைச்சு கொண்டு போகும் பொழுது 2 சஹாபாக்கள் நபி அவர்களை கடந்து செல்கிறார்கள். சொன்னார்கள், தஆலவ் வாருங்கள் என்று கூப்பிட்டு சொன்னார்கள், இது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபாக்கள் ஆச்சரியத்திலே கொந்தளித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை தப்பாக எண்ணுவோமா என்று கேட்கும் பொழுது, இல்லை இல்லை, ஷைத்தான் உங்களுடைய நரம்பு நாளங்கள் இரத்தங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான், அவன் கெட்ட ஒரு விஷயத்தை உண்டாக்கலாம், அதில் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நான் தெளிவுபடுத்தினேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒருவரை தப்பாக எண்ணுகிறதை இஸ்லாம் தடுக்குகிறது. மனைவியாக இருக்கலாம். இன்று சர்வசாதாரணமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிணக்கு, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுடைய காரணம் என்னவென்று நாம் அங்கே அலசி ஆராயும் பொழுது எண்ணங்கள், தப்பெண்ணங்கள், மனைவியை பற்றி கணவன், கணவனை பற்றி மனைவி தப்பாக எண்ணுவது குடும்ப பிளவுக்கு காரணமாக அமைகிறது என்பதை நாம் விளங்குகிறோம். சகோதரர்களே, உறுதிதமாக ஒரு விஷயம் நிறுவப்பட்டால் அடுத்த கதைக்கு இடம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சந்தேகமாக இருக்கிறது, உள்ளம் சொல்கிறது மனைவி கெட்ட விஷயத்துக்கு போகிறாள், மனைவி உன்னுடன் தொடர்பாக இருக்கிறாள். சகோதரிகளை, இதை வைத்து முடிவெடுக்க முடியாது. ஷரியத்தில் அனுமதி இல்லை. ஏனென்றால் ஷைத்தான் போட்டு உங்களோட அழகான சாலிகான ஒரு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு குடும்பம் அதில் பிளவை பிணக்கி ஷைத்தான் உண்டாக்கி உங்கள் மத்தியில் பெரிய குரோதத்தையும் விரோதத்தையும் உண்டாக்கி உங்களோட குடும்பத்தை பிரித்து விடுவான் என்பதற்காக அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மூமின்களே உங்களை தப்பெண்ணத்தை விட்டும் தவிந்து கொள்ளுங்கோ என்பதாக சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, வலா தஜஸ்ஸஸு, துருவி துருவி ஆராயாதீங்க. ஒரு
ஒரு விஷயம் தெளிவாக அம்பட்டமாக அப்பட்டமாக விளங்குதுண்டா அது என்னென்று பாருங்க. துருவி துருவி எப்போ பார்த்தாலும் சந்தேகம், எப்போ பார்த்தாலும் கூடாத எண்ணம், என்ன நடக்குதுன்னு இவருடைய வேலையே அது என்னது ஒரு உளவாளியை போன்று மாறிவிட்டதென்றால் இதற்கு அனுமதியை ஷரியத் அவருக்கு வழங்குவது கிடையாது. அது மட்டுமல்ல, குறை சொல்ல வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த லா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் மற்றவரை குறை பேச வேண்டாம் என்ற அந்த குறையை பற்றியும் இந்த ஆயத் சொல்லி காண்பிக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அங்கே ஜனாசாவிலே ஒருவர் தன்னுடைய மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். அந்த இடத்துல ரெண்டு பேர் சொல்லிக் கொள்றாங்க, என்ன நாய்க்கு எறிகிறமாய் எரியப்பட்டு மௌத்தாகிறான் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் அவதானித்து விட்டு எதுவுமே பேசாது வருகிறார்கள். அந்த வரும் வழியிலே செத்த பிணம் கழுதை, அந்த கழுதை கிடக்குகிறது. செத்து போய் நாத்தம் எடுத்து உடல்கள் எல்லாம் பிஞ்சி புழுவாகி கிடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கழுதையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த சகோதரனை குறைவாக பேசியவர் என்று கேட்டு, இதோ வாருங்கள், இதை சாப்பிடுவதை விட நீங்கள் செய்தது பாரிய குற்றம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு உணர்த்தி சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு சென்றிருக்கிறார்கள். யாரையும் பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் அனுமதியோ ரைட்ஸோ கிடையாது. யாரும் யாரை விட துப்புரவானவர்கள் கிடையாது. அல்லாஹ் அதனை முடிவு செய்வான். நீ எப்படிப்பட்டவன், நீ எத்தனை கரட் தங்கம், உண்ட மதிப்பும் மரியாதையும் உண்ட பக்குவமும் உண்ட தீனும் உன்னுடைய தக்குவாவும் எல்லா இடத்துல எப்படி என்றதை அல்லாஹ்க்கும் உனக்கு தான் தெரியும். நீங்கள் யாரையும் விடை போடக்கூடாது. சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லிய சூரா ஹுஜராத் கடைசியாக சொல்கிறது, யமுன்னூன அலைக்க அன் அஸ்லமு பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க, நபியே, நாங்கள் இஸ்லாத்தை தழுவி உங்களுக்கு கண்ணியம் கிடைச்சிக்கு. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் இஸ்லாத்தை தழுவியதை பெரிதுபடுத்தி பெரிதாக பேசுகிறார்கள். இஸ்லாத்தை நாங்கள் தழுவி உங்களுக்கு உதவி செஞ்சோம். நாங்கள் இஸ்லாத்தை தழுவியதால் இஸ்லாத்துக்கு கண்ணியமும் கௌரவம் உண்டாயிடுச்சு. இல்லை, பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், மாறாக அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான். அன்ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானின் பக்கமாக நேர்வழி காட்டி அல்லாஹ் சத்திய இஸ்லாத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்கள் பெருமைப்படுற விஷயம் இல்லை, நீங்கள் பெருமைப்படுங்க. எங்கே கடந்த என்ன ஈமான தந்து அல்லாஹ் சொர்க்கவாதியாக ஆக்கப் போகிறான். சுப்ஹானல்லாஹ். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். ஈமானுடைய பாடங்களை ஒவ்வொரு வசனமாக சொல்லித்தரக்கூடிய சூரா அல் ஹுஜராத் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஈமானுடைய பாடமாக அமைய வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய நல்லடியாராக மாற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனைவருக்கும் உதவி புரிவானாக. யா அல்லாஹ், கருணையுள்ளவனே, இரக்கமானவனே, நாங்கள் கண்ணியமாக ஆஃபியத்தாக வாழ வைப்பாயாக. யாரையும் இடை போட்டு கீழ்த்தரமாக ஒதுக்கி வாழக்கூடிய பெருமையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, உன்னிடத்தில் எங்களை அந்தஸ்தை உயர்த்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தக்வாவை உயர்த்துவாயாக. நாளை கியாமத்தில் நல்ல மனிதராக வாழ்ந்து மரணித்த ஒருவரில் எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.